மசால் வடை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு 1 கப்பை ஊற வச்சுக்கோங்க. வெங்காயம், காஞ்ச மிளகா, நான் 1 கப்பு கடலைப்பருப்புக்கு 12 மிளகா வரைக்கும் எடுத்திருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை, கொத்தமல்லி. மிக்சியில் கடலைப்பருப்பையும் மிளகாவையும் போட்டு 1க்கு 2 அடிச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு ஊறி இருக்கிறதுனால ஈஸியாகவே அடிபட்டுரும். நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா கடலைப்பருப்பு கடிப்படாது. அதோட வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை, கொத்தமல்லியும் சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லியெல்லாம் ஃப்ளேவருக்காக போடுறது தான். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்றத பார்த்துட்டு எதையாவது ஒன்று குறைச்சிக்கணும் அப்படின்னா குறைச்சிக்கலாம். இதுக்கப்புறம் இதில் எந்த தண்ணியும் சேர்க்காதீங்க. உப்பு பார்த்துட்டு உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் திரும்ப சேர்த்துக்கலாம். ஒரு உருண்டை அளவுக்கு, சின்ன பூரி உருண்டைக்கு அளவுக்கு நீங்கள் கடலைப்பருப்பு மாவு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நடுவில் கையில் வச்சு அமுத்துனீங்கனாலே அது வடை மாதிரி வந்துடும். நான் சின்ன பூரி சைஸ்க்கு மாவு எடுத்ததுனால வடை இந்த சைஸ்க்கு வந்திருக்கு. உங்களுக்கு கொஞ்சம் பெரிய சைஸில் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கிட்டு வடையை தட்டிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே நீங்கள் அதில் எண்ணெய்க்கு ஏற்ற அளவுக்கு வடையை போட்டுக்கோங்க. நல்லா செவந்து வரும்போது பெரட்டி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் எடுத்துடலாம். பார்த்தீங்களா, நல்லா கலர் மாறி வருது. கொஞ்சம் செவந்த உடனே நீங்கள் வெளியில் எடுத்துடலாம். இதில் உப்பு, காரம் எல்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தாங்க. காரம் கம்மியாக வேணும் அப்படிங்கிறவங்க மிளகாயை கம்மி பண்ணிக்கலாம். காரம் நிறைய வேணும் அப்படிங்கிறவங்க காஞ்ச மிளகாயோட கொஞ்சம் பச்சை மிளகாயும் கட் பண்ணி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான மசால் வடை ரெடி.